ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வெரி வெரி குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம 16வது நாள் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான சமையல் கருவேப்பிள்ளை சாதம். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி 16வது நாள் சமையல் என்னன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கருவேப்பிள்ளை சாதம். எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானோடனே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் ஒரு 5லேருந்து 6 போல் சேர்த்திக்கலாம். ஸ்லோவாக வச்சு வருங்க, ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, மீடியமாக இருக்கணும். கொஞ்சம் நல்லா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கலர் மாறினோடனே கருவேப்பில்லை நல்லா தாராளமாக சேர்த்திக்கலாம். கருவேப்பிள்ளையை சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாசனைக்கு சீரகம், கட்டி பெருங்காயம் அதையும் இதிலே சேர்த்திக்கலாம். நல்லா வறுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கருக விட்டுறாதீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் ஆற விடலாம். ஸ்டவ்வை அணைச்ச பிறகு கொப்பரை தேங்காய் ஒரு ஸ்பூன் போல் சேர்த்துட்டு இந்த சூட்லேயே சும்மா அப்படி வறுத்து விடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. கொஞ்சம் சூடு தணிஞ்சிருச்சு. எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் விட்டுறாதீங்க, நம்மளுக்கு இது நல்லா பொடி ஆகணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பொடி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இது ஒரு வாரம் இருக்கட்டும். நம்ம அதே பாத்திரத்தை அதே பாண்டில் வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு நல்லா பாண்டல் சூடேறட்டும். பாத்திரம் சூடேறிடுச்சு. எண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போ கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் சேர்த்திக்கலாம். முன்ன நம்ம வறுக்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் குறைவாக சேர்த்தணும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிடலாம். பண்ணிவிட்டு வேணுன்ற அளவுக்கு தாராளமாக வேர்க்கடலை சேர்த்திக்கலாம். சிம்மில் வச்சு வேர்க்கடலை வறுக்கணும். அப்போ தான் நமக்கு நசுக்குன்னு ஆகாது. நல்லா சாப்பிட்றதுக்கு விரும்பி சாப்பிட்ற மாதிரி உடையும். ஸ்லோவாக வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் நல்லா இதை வறுபடணும். வறுத்துக்கலாம். நல்லா சவுண்ட் விடுறாங்க பட்டுன்னு. இந்த டைமில் தேவையான அளவு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரியும். ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு. ஸ்லோவாகவே இருக்கட்டும், ஸ்டவ் ஃபாஸ்ட் பண்ணாதீங்க. உளுத்தம்பருப்பு இதுவும் நல்லா வறுபடட்டும். பூண்டு ஆப்ஷன் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூண்டு, அதனால் பூண்டு அதிலே சேர்த்து எல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். சவுண்டெல்லாம் நல்லா விடுவாங்க, படப்படான்னு. நல்லா வறுத்துக்கலாம். இந்த டைமில் வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம்.
மஞ்சள் தூள் கருவேப்பிலை சாதம் வந்தாலும் தாளிப்பில் ஒரு கருவேப்பிலை போட்டால் தான் வாசனை நல்லா கமகமன்னு. அதையும் இதிலேயே சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம பொடி பண்ணியிருக்கிறோங்க இல்லையா, அந்த பொடியை இதில் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி 3 பேருக்கு காலையில் டிஃபனுக்கு தகுந்த மாதிரி செய்கிறேன். அதனால் பொடி எதுவும் நான் மீத்தி வைக்கல, எல்லா பொடியும் இதிலேயே சேர்த்திடுறேன். நல்லா கிட்ட வறுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணது தான், ரொம்ப நேரம் வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த டைமில் நம்ம வடித்த சாதத்தை சேர்த்திக்கலாம். ஒரு 3 லஞ்ச் பாக்ஸ் கட்டுற மாதிரின்னு கணக்கு வச்சுக்கோங்களேன். சாதம் அந்தளவுக்கு நான் எடுத்துருக்குறேன். இதை நல்லா கிளறிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சாதம் உடையாமல் பார்த்துக்கோங்க. சாதத்தை கிளறிட்டு ஸ்டவ் அணைச்சிட்டு பாதி லெமன் இதை நல்லா புளிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா வீடே கமக்க கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு ஆரோக்கியமான சமையல் இது. நிறைய வைட்டமின்ஸ் இருக்குது இதில். பட் எல்லாருமே தாளிக்கும் போது எடுத்து வச்சிடுறாங்க. இந்த மாதிரி வாரத்தில் ஒரு முறை செஞ்சு கொடுத்தா கருவேப்பிலையில் இருக்கிற அனைத்து சக்திகளும் நம்ம உடம்புக்கு போயிடும். பசங்களும் பெருக்கி வைக்க மாட்டாங்க. என்னுடைய ஸ்டைலில் கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிருச்சு. உங்கள் வீட்டில் வேர்க்கடலை சாப்பிடாதவங்க ஏதாவது இருந்தால் முந்திரி பருப்பு கூட சேர்த்திக்கலாம் இதில். அது சுவை நல்லா கொடுக்கும். மணக்க ஆரோக்கியமான சமையல் என்னுடைய ஸ்டைலில் கருவேப்பிலை சாதம் சமைச்சாச்சு. நீங்களும் ஒரு முறை சமைச்சு பாருங்கள், ருசிச்சு பாருங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.